வணக்கங்க. ஜாமக்கோல் பிரசனத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஒருத்தர் கேள்வி நடக்குமா நடக்காதா அல்லது அவங்களுடைய கேள்வி வெற்றி நோக்கி இருக்கா தோல்வி நோக்கி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஆண் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட டேட் இங்கே எழுதி போட்டிருக்கேன். டைம் இங்கே இருக்கு. பிரசனம் பார்த்த ஊர் சூலூர், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூலூர், தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ ஒரு ஆண் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சார் நான் ஒரு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அங்கே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும்போது கடக உதயம். இப்போ கேள்வியாளர் உதயம், ஆருடம் மீன ஆருடம், கவிப்பு துலா ராசியில இருக்கு, பாம்ப சூரியனை கவிப்பு கவித்திருக்கு. இப்போ இவர் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். பட் அவர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணல. நான் வேற ஒரு இடத்துல பிரைவேட் கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அது ஃபாரினு. அங்கே வேலை கிடைக்குமா போகலாமாங்கிறது தான் அவருடைய கொஸ்டின். இப்போ உதயத்தை நோக்கி 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு வராரு. உதயம் 7 டிகிரி, குரு 16 டிகிரி, உதயத்தை நோக்கி குரு வருது. அப்போ 6ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றது வேலை கிடைச்சிடும். 9ஆம் அதிபதி குரு உதயத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகலாம் அப்படின்னு காமிக்கும். இப்போ உதயாதிபதிங்கிறது இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் அதுக்கு தகுதியானவரா, அதுக்கான தன்மை அவர்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ உதயாதிபதியான சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னா 7ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ உதயத்துல கவிப்பு இல்லை, உதயாதிபதி நீசமாக இல்லை, உதயாதிபதி கவிப்புல இல்லாதனால இவரு வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆருடம். நான் ஏற்கனவே ஒரு ஆருட அறிமுகம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஆருடம் நிறைய நேரங்களில் இண்டிகேட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆருடம் உதயத்துக்கு 9ல் ஆருடம் இருக்கு. அப்போ ஆருடம் 9ஆம் பாவங்கிறது தூரதேசம் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே இண்டிகேட் பண்ணுது. அப்போ வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ 4ல் கவிப்பு இருக்கு, சூரியன் கவிப்பில் இருக்காரு. இது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா கேள்வி சார்ந்த பாவத்தில் அல்லது உதயத்துல உதயாதிபதி கவிப்பில் இருந்தா தான் நம்ம சிந்திக்கணும். இதை நாம் எடுத்துக்கவே வேண்டியதில்லை. இரண்டாவது பிரச்சனை, இப்ப இவர் பாத்தீங்கன்னா உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. கேள்வி என்னன்னா, ஹாஸ்பிட்டலையே வச்சுக்கலாமா அல்லது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாமா? வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம்னா அவர் உயிர் போயிருங்கிறதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் அவர் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, சிரமப்படுறாரு, ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், ரெடி ஆக மாட்டார், இறந்துடுவாருன்னு இருந்ததுன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதயங்கிறது அந்த நபர் யார் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்காரோ அவர் தான் இங்கே உதயம். இப்போ உதயத்தை நோக்கி பாம்பு வருது. அப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலான்னு ஒரு சிந்தனை வரும். கவிப்பு பாம்பை கவிக்குது. அப்ப எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு அது இன்டைரக்டா சொல்லுது. மாற்றம் வேண்டாம் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லுது. இப்ப வீடுங்கிறது 4ஆம் பாவம், ஹாஸ்பிட்டலுங்கிறது 12ஆம் பாவம். இப்ப 4ஆம் பாவத்துல ஆருடை இல்லை, 12ஆம் பாவத்துல ஆருடை இருக்கு. இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல ஆருடை இருந்தா நம்ம அந்த இடத்த முடிவு பண்ணலாம், அதை பத்தி சிந்திக்கலாம்னு அர்த்தம். இப்ப ஆருடை 12ல இருக்கிறதுனால இவர் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கலாம்னு காமிக்கும். இடமா வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு இதில் தெளிவாக காமிக்கும். இப்போ 10/1/2026 இவங்க இந்த பிரச்சனை கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்காங்க. இப்போ இவங்க இந்த நபர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, நோய் குணமாகுமா குணமாகாதான்னு கேட்கல. வீட்டுக்கு வந்துடலாமா ஹாஸ்பிட்டலே இருக்கலாமாங்கிறத கேள்வி. அந்த கேள்விக்கு மட்டும்தான் ஜாமக்கோல் பிரசனத்துல பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நாம் இந்த பிரசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பிரசனம் ஒரு ஓனர், ஒரு கம்பெனியுடைய ஓனரு அவர்கிட்ட ஏற்கனவே வேலையிலிருந்து வெளியில போன ஒரு பையனை மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாங்க. அவருக்கு என்னன்னா, இப்ப வேலையில் எடுக்கலாமா அல்லது ஜூலை மாசம் வேலைக்கு எடுத்துக்கலாமாங்கிறத கேள்வி. இப்பவே அந்த நபரை வேலைக்கு கூப்பிட்டுக்கலாமா, ஏற்கனவே எங்கிட்ட ஒர்க் பண்ண பையன்தான், அப்போ இப்பவே கூப்பிட்டுக்கலாமா அல்லது ஜூலைக்கு மேல கூப்பிட்டுக்கலாமாங்கிறத கேள்வி. இப்போ உதயம் கேள்வியாளர். 6ஆம் பாவம் தான் இவர் வேலை செய்யக்கூடிய நபர். 6க்குடைய புதன் 19 டிகிரி, கவிப்பு 20 டிகிரி.
இப்போ கவிப்பு எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸாக போகும். 20லிருந்து 19, 18, 17 ஆன்டி கிளாக்காக போகும். இப்போ 6 கூடிய புதனை கவிப்பு கவிக்கிறதுனால இப்போ வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு அர்த்தம். இந்த கவிப்பு இருக்கிறது ஜூலை மாசத்துல இருக்கு. அப்போ ஜூலை மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த தம்பியை வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உதயத்தை நோக்கி 6-2 இருக்கு. உதயத்துக்கு 6-2 2ஆம் பாவங்கிறது ஒரு நபர் வருகை, குடும்ப உறுப்பினர்கள் அல்லது புதிய நபர் வருகை. அப்போ அந்த நபர் வராருங்கிறது 2ஆம் பாவத்துல காமிக்குது. உதயத்தை நோக்கி சனி தாமதமா வரப்போறாரு அப்படிங்கிறது காமிக்குது. கேள்விக்கு உண்டான பதிலை ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு பிரசனம். இந்த பிரசனத்தில் என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இடமே அமையல. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு இடம் பார்த்து ஃபைனல் பண்ணிட்டாரு. அந்த இடம் எனக்கு அமையுமா, அது வாங்கலாமா, அமையுமான்னு கூட கேட்கல, அந்த இடத்த வாங்கலாமாங்கிறத கேள்வி. இப்போ கும்ப உதயம், உதயாதிபதியான சனி எங்க இருக்காரு அப்படின்னா, உதயாதிபதியான சனி 10ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ உதயாதிபதி 10ஆம் பாவத்துல நீச்சமா இல்லை, கவிப்புல் இல்லை. உதயத்துல கவிப்போ அல்லது நீச்சக்கோள்கள் இல்லை. அப்போ இவர் இடம் வாங்குறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தகுதின்னு என்ன? அவர்கிட்ட இடம் வாங்குறதுக்கான பணம் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் இடம் வாங்கலாமான்னு கேட்பாங்க. உதயாதிபதி நீச்சமா இருக்கும். அப்ப ஐடியா இருக்காது அல்லது பணம் இருக்காதுன்னு அர்த்தம். இவர்கிட்ட உதயாதிபதி நீசமாக இல்லை, கவிப்புல இல்லை, உதயத்திலையும் கவிப்பு இல்லை, நீசமா இல்லை. அப்போ வாங்கலாம்னு அர்த்தம். இப்ப 4ஆம் பாவம் தான் இடம். இப்ப 4ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மார்ஸ் இருக்கு. 4ஆம் பாவத்துல கவிப்பு இல்லை. அப்ப இடம் வாங்கலாம். 4ஆம் அதிபதி வீனஸ் 12ஆம் பாவத்தில் இருக்கு. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நீங்க இடம் வாங்கலாம். உதயத்தை நோக்கி 2-11 கூடிய குரு தான் வராரு. உதயம் 25 டிகிரி, மெர்க்குரி 24 உதயத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. உதயத்தை நோக்கி யார் வரா? ஜூபிட்டர் வராரு. ஜாமக்கோல் பிளானட்னா ஆன்டி கிளாக் வைஸா தான் மூவ் ஆகும். அப்ப 2-11 கூடிய குரு உதயத்தை நோக்கி வரார். இவர்கிட்ட வாங்குறதுக்கான பணம் இருக்கு, வாங்குறதுக்கான மனநிலை இருக்கு. 6-11ஆம் பாவம், இவர் எண்ணம் போல காரியம் சக்சஸ் ஆகும். 4ல மார்ஸ் இருக்கிறதுனால இடத்துக்கான பிளானட் மார்ஸ் 4ஆம் பாவத்தில் இருக்கு. இடம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி உதயாதிபதி 10ல, அதுவும் பர்ச்சேஸ் பண்றது தான், எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. 4 கூடையவனும் மகரத்தில் இருக்கிறதுனால இடம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுல இன்னும் அடிஷனலா போய் இது ஸ்திர ராசியில் இருக்கு, ரிஷப ராசி 4ஆம் பாவம், அங்க மார்ஸ் இருக்கு. அப்ப அந்த சொத்து நிலையா இவங்க வச்சுக்க போறாங்க, வீடு கட்ட போறாங்க. இந்த மாதிரி நம்ம அடிஷனலா யோசிக்கலாம். ஆனா அவங்க கேள்வி என்னன்னா, நான் பார்த்துருக்கிற இடத்த வாங்கலாமா வேண்டாமா, அதுதான் அவங்க கேள்வி. அப்போ நம்ம வாங்கலான்ட்டு சொல்லணும். இது வாங்கி வீடு கட்டலாம், இது வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், இது வாங்கி ஃபேக்டரி கட்டலாம் அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. கேள்வி என்னவோ அதோடைய நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பிரசனத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரசனம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் தமிழ்ல யாருக்காவது தேவைப்பட்ட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்ல யாருக்காவது கிளாஸ் வேணும்னா 9842650908 ஜாமக்கோல் வகுப்பு வரக்கூடிய மார்ச்ல ஸ்டார்ட் பண்றோம், 2026ல. ஆங்கிலத்தில் யாருக்காவது ஜாமக்கோல் பிரசனம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெங்களூர் ஜேகே சார் இருக்காரு. அவர் நம்பர் 9886703941. இங்கிலீஷ் கிளாஸ் யாருக்கெல்லாம் தேவையோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.